सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. அம்பாளுடைய திவ்யமான ஒரு நாமாக்களையும் அம்பாளின் வைபவத்தையும் வாக்தேவிகள் அம்பாளாலேயே அனுகிரகிக்கப்பட்டு அத கொடுத்தா லோகத்துக்கு. அந்த மந்திரபூரிதமான நாமாக்கள்ல நாம் பவதா வசுதா விருஷ்டிங்கிற நாமாவை பார்த்தோம். அந்த நாமாவை சொல்லும் பொழுது பவதாவ சுதா விருஷ்டி, பவம் எண்ணக்கூடியதான பவம்னா சம்சாரம். இந்த சம்சாரமாகிய காட்டு தீ, தாபம்னா காட்டு காட்டுத்தீயில எப்படி அத வெளியில வர்றது ரொம்ப சிரமமோ அதே விதமாகத்தான் இந்த சம்சாரத்துல இருந்து வெளியில வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்டதான அந்த காட்டு தீய இருக்கக்கூடியதான சம்சாரத்துக்கு அம்பா சுதா விருஷ்டி அமிர்த பெருக்கு மாதிரி அனுபவிக்கிறார். அம்பாளை யாரு தியானம் பண்றாளோ அவளுக்கு சாம்சாரிகமான துன்பங்கள்லாம் போய்விடும் அப்படின்னு முதல்ல அர்த்தம் சொன்ன. அதுக்கப்புறம் அவதாவ சுதாவிருஷ்டின்னு நாம சொல்லுவோம். இப்ப அதுக்கு என்ன பண்ற, பவதா வசுதா விருஷ்டி அப்படி அர்த்தம். பவதா அப்படின்னு சொன்னா சம்சாரத்தை அழிப்பவள், தாதானேன்னு அர்த்தம் இல்ல, தோ அவகண்டனேங்கிற தாத்து. இப்ப என்னச்சு, பவதா சம்சாரத்தை அழிப்பவள். வசுதா, வசுன்னா தங்கம். அதே போல தான் இருக்கும் பெரிய தா, இந்த பெரிய தாவுக்கு பூமின்னு அர்த்தம். இவைகள்லாம் கொடுக்கிறார், காசை கொடுக்கிறார், மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் கொடுக்கிறார். அது எப்படி கொடுக்கிறா, பிராமணாளுக்கு நெய் போடும் பொழுது எப்படி பாத்திரத்தை நெய் இருக்கா இல்லையான்னு சந்தேகமா போடுறா பார்த்தீங்களா, அப்படி இல்லையா, எப்படி போடுறான்னு அப்படியே மழை பெய்யறா போல வீரா எல்லாம் பவதா வசுதா விருஷ்டி அப்படின்னு ரெண்டு விதமாக இந்த அர்த்தத்தை பார்த்தோம். முதல்ல பவதாவ சுதா விருஷ்டி ஒரு அர்த்தம். அதே இன்னொரு அர்த்தம் வரும்பொழுது பவதா வசுதா விருஷ்டி அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த நாம என்னைக்கு நம்ம பார்க்கணும், பாபாரண்யதவானலா, பாபம் எனக்கூடியதான காட்டு தீ. அந்த காட்டு தீய அது போறதுக்காக, அந்த பாபங்களுடைய சொரூபம் அது போறதுக்காக தவானலா, அந்த பாபங்களை எதையும் எரிச்சு விடுவாள் அப்படி. இத பாபங்கள்னு சொன்னதுமே தர்மசாஸ்திரத்துல பல பாகங்களை சொல்லியிருக்கு. இந்த இதுல பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தா பூனலை மாத்துகிறது இன்னைக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது மகாசங்கல்பம் ஒண்ணு சொல்றோம். அந்த மகாசங்கல்பத்துல இருக்கக்கூடியதான பலவிதமான பாபங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது அதிபாதகங்கள், பாதகங்கள், மகா பாதகங்கள், இப்படி வரிசையாக அவைகளுக்கெல்லாம் சிறு சிறு பாபங்கள், இப்படி எல்லாம் பல பாபங்கள். சக்ருத் கிருதானாம் அசக்ருத் கிருதானாம், ஒரு தரம் பண்ணவை பலதரம் பண்ணவை, அதுல அறிந்து பண்ணவை அறியாத பண்ணவை, அறிந்து பலதரம் பண்ணினவை அறியாமல் பலதரம் பண்ணினவை, இப்படி பெருசா ஒரு லிஸ்ட கொடுக்குறான். இத்தனை லிஸ்டையும் போறதுக்காக இருக்கிற பாபங்கள்லாம் போக்கடிக்கிறதுக்காகத்தான் விசேஷமா அன்னைக்கு உபாகர்மா அப்படிங்கிற கர்மாவை பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு உபாகர்மா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு எதிர்வேதிகளுக்கெல்லாம் ஆயிடுத்து. இந்த வருஷம் ருக்வேதிகளா இருக்கிறவர்களுக்கு அடுத்த மாசம் இந்த மாசம் கடைசியில் வரப்போறது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
அந்த உபாகர்மா அன்னைக்கு பண்ணக்கூடியதான மகா சங்கல்பத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பாபங்களும் அம்பாளுடைய நாமஸ்மரணத்தினாலையும் மந்திர ஜபத்தினாலையும் போறது. எந்த பாபங்களுக்கு பிரதி கொடுக்கவில்லையோ, பிராயஷ்சித்தமே இல்லை என்று சொல்றாளோ அந்த பாபங்களும் இதனால போயிடுறது அப்படின்னு இந்த ரகசியம் இது. ஆகையால் இந்த ரகசியமான ஒரு விசேஷத்தை நமக்கு இந்த நாமாவில சொல்லிட்டு இருக்க. அதான் பாபாரண்ய தவானலா, பாபான்யேவ அரண்யானி, பாபங்களே காடு மாதிரி. ஏண்டனர் துக்க ஜனகத்வா, காட்டுக்குள்ள போனவன் திரும்பி வெளியில வந்து ரொம்ப சிரமங்கிறக்கூடியதான அபிப்பிராயத்துல இப்படி. தேசாம் ஜவானல இவ நாசகத்வா, எப்படி காட்டுத்தி காடை முழுக்க எரிச்சுப்படுமோ அதே மாதிரியே அம்பாளுடைய மந்திரமானது எல்லா பாபங்களையும் எரிச்சுவிடும். பல பிறவிகள் அவன் புண்ணியத்தை பண்ணி பண்ணி அந்த புண்ணியங்களுடைய சேர்க்கை ஒன்னா ஒரு இடத்துல வந்து அதுக்கப்புறம் தான் இவனுக்கு சஹஸ்ரநாமத்தை படிக்கக்கூடியதான யோக்கியத்தை வருது. அந்த சஹஸ்ரநாமத்தை படிச்சுட்டே இருந்தா அம்பாளே என்ன பண்றான், இவாளுக்கு தகுந்ததான குருவை கொடுத்து அத மந்திரத்தை பெரும்படி பண்ணி அந்த மந்திர சித்தி ஆன பிறகு சாஸ்வதமாக உபனிஷத் பாகங்களை எல்லாம் படிக்க வச்சு மோட்சத்தை கொடுக்கிறா. அதனால தேசாம் தவானல இவ நாசகத்வாத் பாபாரண்யானாம் தவானலா யஸ்யாக நாம. இங்க பாருங்க, இரண்டாவது அர்த்தம் பாபாரண்யானாம் தவானலா, எந்த அம்பாளுடைய பேரானது பாபம் எனக்கூடியதான அரண்யங்களுக்கு காட்டுத்தீ மாதிரி இருக்கு அப்படின்னு முதல்ல சொல்லும் பொழுது அம்பாளுக்கு விசேஷமா வச்சு சொன்னோம். இப்ப அம்பாளை சொல்ல அம்பாளுடைய நாமாவுக்கே ஒரு விசேஷம். நாமபாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி அப்படின்னு நாமபாராயணத்தை அதனுடைய வைபவத்தை பார்த்தோம். அதே போல இங்க அம்பாள் கொடுக்கிறான்ல, அம்பாளுடைய நாமாவே அம்பாளுடைய மந்திரமே இதை கொடுக்கிறது அப்படின்னு. நீங்க பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அம்பாள் மேல ரொம்ப இஷ்டம், அம்பாள் பக்தாள் நீங்க ஆகியதான் சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல, இது பிரமாண பூர்வகமாக இருக்கு. ததுப்தம் பிருகன்னாரதியே, தர்மசாஸ்திரத்தை சொல்லக்கூடியதான பிருகன்னாரதிய கிரந்தம் இப்படி சொல்றது. கங்காயாக பரமம் நாம பாபாரண்யதவானலா பவவ்யாதிஹரி கங்கா தஸ்மா சேவ்யா பிரயத்னதா. கங்காயா பரமம் நாம, கங்காதேவியினுடைய உயர்ந்ததான பேர் என்ன? பாபாரண்யதவானலா. கங்கா மாதாவுக்கு இந்த பேரம். அந்த கங்கையில ஸ்நானம் பண்ணினேலையானால் சத்தியா எல்லாத்தையும் அழிச்சுவிடும். எத்தனை கர்மாக்கள் இருந்தாலும் அத்தனை பாப கர்மாக்கள்லாம் அழிச்சுவிடும். அதே மாதிரியே அம்பாள்னர் பவவ்யாதி ஹரே கங்கா, பவவ்யாதி சம்சாரம் எனக்கூடியதான் அந்த வியாதியை அழிப்பவள். தஸ்மா சேவ்யா பிரயத்னதா அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே அம்பாளுடைய நாமாவும் அழிக்கிறது, பாபங்கள்லாம் அழிக்கிறது அப்படின்னு இரண்டாவது அர்த்தம் சொன்னேன். பாபம் எனக்கூடியதான காலுக்கு காட்டு தீ போல உள்ளவள்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். இரண்டாவது அர்த்தமானது யாருடைய நாமாவே பாபங்களையும் போக்கடிக்குமோ அந்த அப்படிப்பட்ட அம்பாள் அர்த்தம். இந்த ரெண்டு அர்த்தங்களுக்கு அப்பாற்பட்டதாக மூணாவது அர்த்தம் இருக்கு. யத்வா பாபாரண்யானாம் ஏ தவா தாவாக்னயா, பாபங்கள் எனக்கூடியதான அரண்யம் காடு. அந்த பாபாரண்யங்களுக்கு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உபாயங்கள் இருக்கும். எப்படி வெளியில வர்றது தெரியணுமே, தெரியாத இருக்கிறவன் கஷ்டப்படுறான். எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுண்டு அது அதே ரூட்ல திரும்பி வர்றதுக்கு என்னென்ன உபாயங்கள் இருக்கோ அதே போல பல உபாயங்களை வச்சுட்டு இருக்காளம்பா. அதனால நீங்க அம்பாளை சாஸ்நாமத்தை வாசிச்சாலோ கேட்டாலோ அல்லது அம்பாளுடைய மந்திரத்தை சொன்னாலோ அவைகளுக்கு இவ்வளவு பலமான உங்களுக்கு உபாயத்தை கொடுக்கிற. இந்த சம்சாரத்தை தாண்டுவதற்கு வேண்டியதான உபாயங்கள், மெத்தட் சொல்றது. யத்வா பாபாரண்யானாம் ஏ தவாஹா தவாக்னயா, தவாக்னிகளா இருக்கிறது. அத நாசன உபாய பூதா, காட்டுத்தீயிலிருந்து வெளியில வர்றதுக்கு என்னென்ன உபாயங்கள் உண்டோ அந்தந்த உபாயங்கள் எல்லாம் இருக்கிறவள். அது எப்படி? உபாசியாதயா, உபாசனை. உபாசனை பண்றதுன்னா அம்பாளுடைய மந்திரத்தை குருபூர்வகமாக வாங்கிட்டு
அதுவே ஜபித்துக் கொண்டிருக்கிறது, அதே கிரந்தங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான உபாஸ்திகள் எத்தனை இருக்கோ, உபாசனைங்கிறது பகுவிதமா இருக்கு. பாலா, அதுக்கப்புறம் பஞ்சதசி, ஷோடசி, பராஷோடசி, இப்படி உபாசனைகள் நிறைய இருக்கு. அது எந்தெந்த அளவுக்கு அந்த சிஷ்யாளுக்கு டெவலப்மெண்ட் ஏற்படுறதோ அதுக்கு தகுந்ததா அம்பாளே அந்த மந்திரத்தை கிடைக்கும்படி பண்ற. அப்படிப்பட்டதான உபாஸ்திகள் உபாசியாதயா தேசாம் அவர்களுக்கு அனான் பிராணான் லாதி ஆதத்தே அவைகளுக்கெல்லாம் பிராணனை கொடுத்து. அப்படின்னா மந்திரங்கள்லாம் சில மந்திரங்கள் டார்மெண்டா இருக்கும், வேலை செய்யக்கூடியதாக இருக்காது. அதுக்கெல்லாம் உத்தேஜகமாக பண்ணணும். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் பல சம்ஸ்காரங்களை இருக்க, அந்த சம்ஸ்காரங்களை எல்லாம் கொடுத்து லாதி ஆதத்தே மந்திரங்களுக்கு ஜீவம்னு ஒண்ணு, மந்திர ஜீவம்னு, அதுக்கு பிராணம், இப்படிப்பட்டதான மந்திரங்கள்லாம் இருக்க அவைகள்லாம் கொடுக்கிறாள. தான் ஜீவயதீதி யாவத்து பாபாபஹானி கர்மாணி பிரபயதி இத்யர்த்தா. பாபத்தை போக்கக்கூடியதான எந்தெந்த கர்மாக்கள் உண்டோ அந்தந்த கர்மாக்கள் உங்களை விட்டு செய்யும்படி பண்ற. நாம் பண்ணணும்னு இல்ல, அம்பால இது எப்படி நீங்க பண்ணணும்ங்கிறத பண்றாலும். அதனால பாபாபஹானி பாபத்தை அழிக்கக்கூடியதான கர்மாணி கர்மாக்களை பிரபயதி வளர்க்கிறாள். சதுப்தம் பிரம்மாண்டே பிரம்மாண்ட புராணத்துல இத சொல்லி இருக்கு. எப்படி கிருதஸ்ய அகில பாபஸ்ய ஞானதோ அஜானதோ பிவா பிராயச்சித்தம் பரம் புரோக்தம் பராசக்தே பதஸ்மிருதி. கிருதஸ்ய அகில பாபஸ்ய எல்லா பாபத்துக்கும் என்னென்ன பாபம் பல பல ஜன்மாக்களை சேர்த்து வச்சுட்டு சஞ்சித கர்மாவுல மூட்டை மூட்டையா இருக்கோ அவைகளை எல்லாம் கிருதஸ்ய அகில பாபஸ்ய ஞானதா அஜானதோ வாபி புண்ணியத்தினாலேயோ இது அறிந்தோ அறியாமலோ. அறிந்தா நமக்கு இது பாபம்னு தெரிஞ்சா அதுல ஈடுபட மாட்டோம் ஜெனரலா. ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல பாபம்னு தெரிஞ்ச போதிலையும் அதுல ஈடுபட வேண்டியதான நிர்பந்தம் உண்டு. சில கர்மாக்கள்ல நம்ம பண்றோம் அது பாபம்னு தெரியாமலேயே பண்ணிட்டு இருக்கோம். தேள் வந்தது, பாம்பு வந்தது, என்ன சும்மா இருக்கட்டுமே ஒரு மூலையில விட்டுருவேல, அதை கொண்டு விடுறோ இல்லையா. எந்த பிராணியினுடைய பிராணனையும் எடுக்கக்கூடியதான தைரியம் உங்களுக்கு அந்த ரைட் யாரு கொடுத்தா? அதுக்காக வீட்டுல இருக்கிறதுக்குன்னா அதை தூக்கி வெளியில எங்கேயாவது போட்டுறோம். அதுவே தவிர அதை கொல்றது சிலது இப்படி தெரிஞ்சு கொள்றோம், சிலது தெரியாத கொள்றோம். மகாபாதகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவைகள்லாம் பிராயச்சித்தம் பரம் புரோக்தம். இதுக்கு பிராயச்சித்தம் முக்கியமான பிராயச்சித்தம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பராசக்தே பதஸ்மிருதி பராசக்தியினுடைய பாத பத்மங்களை எப்பொழுதும் தியானம் பண்ணிருக்க வேண்டியது. அம்பாளுடைய திருவடியை தியானம் பண்றவாளுக்கு எல்லா பாபங்களும் போயிடுது. அந்த எல்லா பாபமும் எப்படி தெரியுது? சில பாபத்துக்கு பிராயச்சித்தமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். பஞ்சமகா பாபங்களுக்கு பிராயச்சித்தம் இல்ல. அதே போல இங்க சில பாபங்களுக்கு போகாது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். என்ன தர்மசாஸ்திரத்துல மகாபாதகங்கள் பஞ்சமகாபாதங்கள் பண்ணினா அதை அனுபவிச்சு ஆகணுமே தவிர அதுக்கு பிராயச்சித்தம் இல்லை அப்படின்னு சொல்றது. பிராமணனுடைய தங்கத்தை திருடுறது, பிரம்மஹத்திய பண்றது, பிராமணனா பிறந்து மதுபானம் பண்றது, குருவங்கனாகமனம், இவாளோட சேர்வது, இப்படி எல்லாம் 5 மகாபாபங்கள் சொல்லியிருக்க. இந்த மகாபாபங்கள் தெரிஞ்சு பண்ணலோ தெரியாத பண்ணலோ ஏதோ பண்ணிட்டா என்ன அர்த்தம்? அதனுடைய துன்பத்தை அனுபவிச்சுதான் நாங்கள் ஒரு 18 ஜென்மா 20 ஜென்மா இப்படி எல்லாம் அனுபவிச்சு தனித்தனியாக நாயாக பேயாக ஒட்டகமாக கழுதையாக இப்படி எல்லாம் பிறக்கணும். அதுக்கு அனந்தரம் தான் மறுபடியும் இன்னொரு ஜென்மா வரும். அந்த ஜென்மா எப்படின்னு அது பிராமண ஜென்மாவோ மனுஷ ஜென்மாவோ சொல்ல முடியாது. வேற எந்த ஜென்மாவோ அப்பொழுது பழுத்ததான பிராரப்த கர்மாக்கு தகுந்த மாதிரி தான் வரும். இப்படி இருக்கிறவர்களுக்கு வேதாந்தத்தை காதால கூட கேட்க முடியாது. என்ன சுவாமின்னு அது அப்படி அவ்வளவு பாவம் இருந்தா அதை கேட்க முடியாது. நிஷ்டுதிம் தஸ்ய நபஸ்யாமி, அவளுக்கு நிஷ்டுதி இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னா அவளுக்கு பிராயச்சித்தமே நான் பார்க்கறேங்கிறது தர்மசாஸ்திரம். என்ன பண்றது? யார் நமக்கு வழியை காட்டணுமோ அந்த தர்மசாஸ்திரம்
இவாளுக்கு பாபம் இருக்கு, பாபத்தை போக்குறதுக்கு வழி என்னன்னு எங்களுக்கு தெரியவே இல்லையேங்கிறது. ஆனா ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா அப்படின்னு பகவத்கீதையில சொல்லும் பொழுது ஞானாக்னி, ஞானம் எனக்கூடியதான நெருப்பு, சர்வ கர்மானாம் எல்லா கர்மாவையும் அழிச்சு விடுறது அப்படின்னு அங்க கர்மானாம்னு சொன்னாலே போதுமே. கர்மாக்களை எல்லாம் அழிக்கிறதுன்னு சொன்னாலே எல்லா கர்மாவும் போச்சுன்னு அர்த்தம். வேணும்னு சர்வ கர்மானாம்னு என்ன சொல்லிட்டு இருக்காரு பகவான் அப்படின்னா, எல்லா கர்மாக்களும் இது அதுன்னு சொல்லக்கூடியதான நிலை வித்தியாசம் இல்லாம எல்லா கர்மாக்களையும் அழிக்கிறது ஞானம். அதே மாதிரியே இங்க என்ன கிருதஸ்ய அகில பாபஸ்ய, அந்த ஞானம் வந்தா புண்ணியம் பாப்பம் எல்லாமே போயிடும். ஆனா இங்க என்ன, எல்லா பாப்பங்களையும் இந்த அகிலான்னு சொன்னதுனால இங்க பஞ்ச மகாபாபங்கள் இருந்தா அதையும் அழிஞ்சு போயிடும். அதனால இல்லைன்னா அகிலான்னு பாப்பம் போட வேண்டாம் பாருங்க பதத்தை. அதனால கிருதஸ்ய அகில பாபஸ்ய ஞானத்தோ அஜானத்தோ பிவ, தெரிஞ்சு பண்ணினாலும் தெரியாத பண்ணினாலும் பிராயஷ்சித்தம் பரம் புரோக்தம். இந்த இடத்துல பரம்னு இருக்கு. இதுதான் மிக உயர்ந்ததான பிராயஷ்சித்தம். பிராயஷ்சித்தங்களே சுலபமாக எப்படிப்பட்டதான மகாதோஷங்கள் இருந்த அந்த தோஷங்களை எல்லாம் அழிக்கக்கூடியதான பிராயஷ்சித்தம் இது ஒண்ணுதான். என்னது? பராசக்தே பதஸ்ருதி. ஆகையால் பஞ்ச மகா பாத்தங்கள் இருந்தாலும் மிக சிறந்ததான பாத்தங்களா இருந்தாலும் அத்தனையும் அம்பாளுடைய நாம சொல்றதுனால போயிடும். அதே மாதிரி தத்ரைவ அத்தியாயாந்தரே, இதுல அத்தியாயாந்தர இன்னொரு அத்தியாயத்துல இதை பற்றி சொல்றது. இதம் தேவேந்திர ரகசியம் பரமம் மகது. அப்ப இத கேளுங்க, ஏ இந்திரனே, ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். பரமம் மகது சர்வேஷாமேவ பாபானாம் யோகபத்யேன நாசனம். சர்வேஷாம் அப்படி பாப்பானாம், பாப்பானாம்னு சொன்னாலே எல்லா பாப்போம். அது சர்வேஷாம்னு சொன்னதுல என்ன, அப்பிரதிசமாதேயமான பாபங்களையும் யோகபத்யேன நாசனம் ஒரே ஜென்மால போகும்படி பண்ணிவிடுறான். அடுத்த ஜென்மா உங்களை கொடுக்க போறதில்ல, இந்த ஜென்மாவிலேயே எல்லா பாப்பத்தையும் போக்கிடுங்க. யோகபத்யேன அட் தி சேம் டைம். அவ்வளவு யோகபத்யேன நாசனம் சர்வேகாமன் இருக்க பார்க்கணும். பக்தி ஸ்ரத்தா சமாயுக்தா, நீங்க எப்படி இருக்கணும்? பக்தி ஸ்ரத்தா சமாயுக்தா, பக்தி ஸ்ரத்தையோட இருக்கணும். ஸ்நாத்வா அந்தர்ஜல சம்ஸ்திதா, ஸ்நாத்வா ஸ்நானம் பண்ணி, எப்படி ஜலத்துக்குள்ள மூழ்கி ஸ்நானம் பண்ணி, அஷ்டோத்தர சஹசிரந்தோ ஜபே பஞ்சதசாட்சரி. இந்த பஞ்சதசாட்சரின்னு ஒரு மந்திரம் இருக்கு, அதான் 1008 தரம் ஜபம் பண்ணணும். இது பண்ணினா போரும் உனக்கு என்ன, அஷ்டோத்தர சஹசிரந்தோ ஜபே பஞ்சதசாட்சரி ஆராத்ய பரமா முக்தி. ஆராத்ய தியானம் பண்ணி பரமா முக்தி சக்தி முச்சதே சர்வகல் விஷை, எல்லா பாபங்களும் அவன் தப்பிச்சுன்னு போறான் அப்படின்னு விசேஷமா இந்த பாபாரண்ய தவானல அப்படிங்கிற நாமாவில அம்பாளுடைய மந்திரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அதை பார்க்கணும். ஏதோ நாம உபதேசம் பண்ணோம், ஒரு நாளைக்கு 10 ஜபம் பண்றது, 2 ஜபம் பண்றது, மறக்காம இருக்கணும்ட்டு நான் பண்ணிவிட்டேன், நொற்று பண்ணிவிட்டேன்னு புத்தகத்திலேயே வச்சிருக்கிறது, அந்த பேப்பர் கூட எங்கேயோ போயிடுது. இப்படி எல்லாம் அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு கௌரவம் வச்சு பல கோடி ஜன்மாக்கள்ல சேர்ந்து சேர்ந்து இருக்கக்கூடியதான புண்ணியத்தினால்தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு விசேஷமாக பிரம்மாண்ட புராணத்துல இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை சொன்னதான அதே புராணத்திலேயே இது விசேஷமாக சொல்லியிருக்க. இப்படியாச்சு. அதனால பாபாரண்யமானதாங்கிற நாமாவ பார்த்தோம். அடுத்தது தௌர்பாகிய துலவ தூர ஜலத்வந்தர விப்ரபா. தௌர்பாகிய தூலவா தூல, தௌர்பாகியம் தான் ஒரு பஞ்சு மாதிரி, தூளம் மாதிரி. அத என்ன பண்றாளாம், தூலவா தூல, அத காத்துக்கு பறந்தா போல பறந்து போறா போல அம்பாளுடைய நாமாவை நீங்க சொல்லும் பொழுதே தௌர்பாகியம் போயிடும். தௌர்பாகியம்னா தரித்திரனா இருக்கிறது, எல்லா காரியத்தையும் இடையூறா இருக்கிறது, எந்த காரியம் பண்ணினாலும் அதுக்கு இடையூறா வந்து சேர்றது. இப்படிப்பட்டதான பேட் லக்னு சொல்றது பார்த்தல, அதான் தௌர்பாகியம். அவைகள்லாம் பஞ்சு மாதிரி பண்ணி அதுல காத்துல விட வச்சுடலாம். பஞ்சு மூட்டைய ஓபன் பண்ணி கீழே வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக காத்துல அது ஓடி போயிடும், பறந்து போயிடும். அதுலயும் பேக்காத்து இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே இருக்க. அது மாதிரி
உங்க பாபங்களையும் தௌர்பாகியத்தையும் விரட்டி விடுகிறாள். தௌர்பாகியமேவ சூலம். சூலம்னா கார்பாசம். கார்பாசம்னா பஞ்சு. இந்த பஞ்ச பொதி இருக்கு பத்தில பஞ்சு பொதி, அத வா தூலா, அதற்கு பேக்காத்து மாதிரி வாக்கேவா தூரம் நிராசிகா இது யாவது, அது பக்கத்திலே இல்ல வெகு தூரத்துல கொண்டு போய் போட்டுறாளாம். ஏன் சுவாமி அது வெகு தூரத்துல போடுறான் அப்படிங்கிறதுக்கு மேல ஒரு நாள் சொல்ல போறாரு. அதுக்கு இந்த அம்பாளுடைய நாமாவை சொல்றவ பக்தி ஸ்ரத்தையோட யார் சொல்றா, அதே விதமான ஒரு நியமமாக இதை நம்ம ஜபம் பண்ணணும்னு 1000 ஜபம் பண்றவ. அதனாலதான் எவ்வளவு ஜபம் பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்கிறேன். ஏதோ 2-3 பண்ணா போருமா அப்படி இல்ல, அஷ்டோத்தர சகஸ்திரந்தோ 1008 ஜபம் பண்ணணும். அது முடியல, உடம்பு சரியா இல்லைன்னா 300 சதம், அப்படி இல்ல சதமே வவா 100 பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. இத பண்ணா இவ்வளவு பண்ண முடியாது. அப்படி பண்ணினேலையானால் உங்களுக்கு முச்சதே சர்வ கல்விட்டே மகாபாதங்கள் உபாதங்கள் இருந்து அவைகள்லாம் போயிடும்னு சொன்னேன். அப்படி இல்லாமல் என்ன ஜபம் பண்ணுவோம்னு பண்ணிட்டே இருக்க, எவ்வளவு முடிஞ்சோ அவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருந்தா என்ன இருந்த உங்களுக்கு இருக்கக்கூடியதான கெடுதல்களை எல்லாமும் சௌபாகியங்களை எல்லாவற்றையும் பறந்து போற போல பண்ணிடுவா. இங்க பக்கத்துல இல்ல அப்படி. நம்ம சம்பிரதாயத்துல பண்டிகைகள்ல முதல் பண்டிகை என்ன அப்படின்னு பிள்ளையார் சதுர்த்தி. அந்த பிள்ளையார்னா எல்லோருக்கும் இஷ்டம். அந்த அந்த ஒரு தெய்வம் தான் புருஷால் ஸ்திரீகள்னு இல்லாம எல்லோரும் வழிபடக்கூடியது. அதே விதமா எல்லா ஊர்லயும் வழிபடக்கூடியது. மார்த்தாளா இருக்கட்டும், வைஷ்ணவாளா இருக்கட்டும், அல்லது மார்த்தாளா இருக்கட்டும், வேற யாரா இருக்கட்டும், எல்லாருக்கும் யார் வேணும்? பிள்ளையார் தான் வேணும். அந்த பிள்ளையார்கிட்ட ஒரு வாகனம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா மூஷிகம்னு ஒரு வாகனம். அந்த மூஷிகம் என்ன பண்ற தெரியுமோ, நான் அவ்வளவு சின்ன ஒரு எலியை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய பிள்ளையாருக்கு வாகனமா இருக்கா, அவர் அது மேல ஏறினா என்ன சார் ஆயிடும், இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறார் ரொம்ப பேர். அவர் வாகனம், அதாவது அவர் மேல ஏறி வரா போல இங்கேயும் பிக்சர்ல இல்ல. அம்பாள்னு சொன்ன சிம்மத்து மேல உட்கார்ந்த மாதிரியும் சிம்மத்தினிடத்துல சாஞ்சு நிக்கிறா போலையும் இப்படி எல்லாம் அங்கங்கே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா பிள்ளையார் ஏறி உட்கார்ந்த போது பார்த்தீங்களா, உட்கார்ந்தா என்ன ஆகும்? ஆனா என்ன சுவாமி அது எதற்காக சொல்லியிருக்க, அது ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னா சாதாரணமாக மற்ற பிராணிகள்லாம் இருக்கு பாருங்க, எங்க கிடைக்கிறதோ அங்கேயே அன்னத்தை அதனுடைய ஆகாரத்தை சாப்பிடும். இந்த அணில் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரங்களுக்குள்ள, அது ஏதோ பழம் கடுத்ததுன்னா அந்த இடத்துல 2 காலால உட்கார்ந்து முன்னால் இருக்கக்கூடிய 2 கால் இருக்கு பார்த்தீங்களா, அதை குடிச்சுட்டு ஒவ்வொரு பழமாவோ எதிர்க்கோ அதை சாப்பிட்டு அப்புறம் போகும். சாப்பாடு கண்டதுமே அந்த இடத்துலயே உட்கார்ந்து சாப்பிட போகும். அதே போல சிம்மமாகட்டும், யானை ஆகட்டும், எது ஆகட்டும், அதுக்கு கொடுத்தா அப்பயே சாப்பிடும். இந்த மனுஷன் அப்பையும் சாப்பிட்டு அப்புறம் பொட்டலம் கட்டி அதுக்கு எடுத்துட்டு போறான். மனுஷன் அவன் விட்டுருக்கான். சாதாரணமாக எந்த பிராணியும் அதுக்கு ஆகாரம் தீவனம் எங்க கிடைக்கிறதோ அந்த இடத்துலயே சாப்பிட்டு போறது வழக்கம். ஆனா இந்த எலிக்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு ரூல். அது என்ன சுவாமின்னா, எங்க ஆகாரம் கிடைச்சதோ அங்கேதான் அது பாட்டுக்கு நேரம் எங்கேயாவது எடுத்துன்னு போய் தூரக்க எடுத்துன்னு போயிட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு எவ்வளவு வேணுமோ அங்கே சாப்பிட்டு அந்த மிச்சம் இருக்கிறது இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்காதது, அது அங்கேதான் விட்டுட்டு போயிடும். அப்ப என்ன, இந்த கணபதியை நீங்க உபாசனை பண்ணினீங்களேயானால் கணபதி என்ன பண்றார், அவருடைய வாகனத்துக்கு சொல்ற பாபத்தெல்லாம் அழிஞ்சு விடுது. அந்த மூஷிகம் என்ன பண்றது, உங்க பாபத்தெல்லாம் எடுத்து உங்க கிட்ட வராம வேற எங்கேயோ தூக்கி போட்டுறதான். அது போல அதே போலயே இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போறா பத்தியெல்லாம் போகலாமா போகப்படாத என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன். ஆனா சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கு, வேடிக்கை பார்க்கறதுக்கு போகாதீங்க, உத்தியோகமோ வேற எதுக்கோ இருந்தோம்னா போகணும். போயிட்டு திரும்பி வந்ததுமே அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். அடுத்த காரியங்கள் எது நீங்க பண்ணினாலும் பிராயச்சித்தம் கிடைக்கும், கர்மா பண்ணிக்கணும். ருபேதிகளா இருந்தா பவமானம் பாவமானம்பரம் பிரம்ம ஏபடந்தி மனிஷினா சப்தஜன்ம பவேத் விப்ரா தனாட்யோபதௌலபஹரகா அப்படின்னு ருக்வேதிகளுக்கு பாவமானங்கள். அதே போல எதிர்வேதிகளுக்கு கூஷ்மாண்ட ஹோமம். கூஷ்மாண்டம்னு எது பூசணிக்க அதை ஹோமம் பண்ணோம்னு நினைக்காதீங்க நீங்க வேற.
சில மந்திரங்களுக்கு கூஷ்மாண்டம்னு பேர். அந்த மந்திரங்களுக்கு ஹோமம் பண்ணணும்னு அர்த்தம். இப்படி வெளியூர் போனா எப்படி தோஷம்னு சொல்றதோ அதே போல கணபதி என்ன பண்றா தெரியுமோ, எத்தனை தோஷம் கிட்ட இருந்தாலும் அதை கொண்டு போய் தூரக்க விட்டுருவலாம். அதனாலதான் அந்த தூரமான பிரதேசத்துக்கு போகப்படாது அப்படின்னு சாஸ்திரம் புரதாரண்யக்கன்னு சொல்றோம். அங்கே போயிட்டு வந்தா என்ன பண்ணணும்னா, போயிட்டு வந்தா இந்த பாப்பங்கள் உங்களை கொட்டிட்டு இருக்க அங்கே என்ன பண்ண பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். பிராயச்சித்தம் எது நம்மளால தெரியலைன்னு அம்பாளுடைய மந்திரத்தை 1008 மணிக்கு கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருக்கு. அவ்வளவு சகல பிராயச்சித்தம். அப்படி தூரம் நிராசிக்கா இது யாவது அந்த பாப்பங்களை எல்லாம் பஞ்சு போன்றதான பாப்பங்களை எல்லாம் சிதற அடித்து சுழல் அழிக்கக்கூடியதான சுழல் காத்தாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். தூரம் நிராசிகா இது யாவது வாதூல பும்சி வாத்தியாயாம் இச்சமரஹா. வாத்தூல வாத்தூலான்னு இருக்கோ இல்லையோ, அந்த வாத்தூலம்னு என்ன அர்த்தம் தேக்காத்துன்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் சொல்லிவிட்டேன். இரண்டாவது அதவா தௌர்பாகியம் தூலம் ஏஷாம் தே தௌர்பாகிய தூலா. சிலதெல்லாம் ரொம்ப அந்த வெயிட்ட தாங்க முடியாத அளவுக்கு பாப்பம் வரும். இந்த பாப்ப பலம் வருது பார்த்தெல்லாம் மனுஷாளுக்கு இது போகுமா போகாதா, நம்மளால தாங்க முடியுமா முடியாதா, இப்பவே நமக்கு மரணம் வந்துருமா, இப்படி பயத்தை கொடுக்கக்கூடியதான மகா பாப்பங்கள்லாம் இருக்கு. அந்த மகாபாபங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா சமயத்துக்கு நமக்கு வேண்டியதான விவகாரங்கள் கிடைக்காம போகும். அந்த ரொம்ப வெயிட்டா இருக்கக்கூடியதான பாபங்கள் நம்மளால அடைய முடியாத, தப்பிச்சுண்டு வெளியில வர முடியாதான பாபங்கள் இருந்த போதிலும் அம்பாளுடைய அனுகிரகத்தினால அந்த பாபங்களை எல்லாம் வெறும் பஞ்சு மாதிரி ஆக்கி வெளியில அனுப்பிச்சுடுவாளாம். அப்படி அதனால சூலசேவ நிராசிக்கா நிராசகா தர்ம விசேஷா அதையேவ தே தர்மா ஏவ வாத்தூலே. அந்த தர்மங்களையே வாத்தூலே கௌன்யாவிருத்தியா முக்கியமாக இல்லாத போனாலும் இப்படி பண்ணிவிடுறாள். ஆகையால் தேன தௌர்பாகிய தூளாக வாத்தூளாக எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் எவ்வளவு பெரியதான பாபம் இருந்தாலும் அதே பஞ்சு மாதிரி ஆக்கி வெளியில அமுச்சு விடுறாள். நீங்க சௌக்கியமா இருக்கலாம். தௌர்பாகிய நிராசகானி கர்மாணி, தௌர்பாகியத்தை போக்கக்கூடியதான எத்தனை பிராயச்சித்தாதி கர்மாக்கள்லாம் இருக்கோ அவைகள்லாம் யாரிடத்துல இருக்கோ அவளுக்கு தௌர்பாகிய தூளவா தூளானது. எப்படிப்பட்டதான பாபம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் அவைகளை வெகு சீக்கிரமாக தள்ளி விடுவாள். அப்படி சம்பந்திவா சம்பந்திவா யாருக்கு சேர்ந்ததோ. ஏன்னா அம்பாள் மட்டும் இல்லை, அம்பாளுடைய மந்திரியா இருக்கக்கூடியதான சியாமளா தேவிக்கும், அதே போல அம்பாளுடைய தண்டநாதா கமாண்டர் சீஃப் ஆஃப் போர்ஸா இருக்காள அவளுக்கும் பார்த்தாளி வாராகி விட்டும். அதே போல எந்த காரியமா இருந்தாலும் தடங்கள் இல்லாம சீக்கிரமாக முடிக்கக்கூடியதான அஸ்வாரூடா அப்படின்னா இப்படி நிறைய அங்க உபாங்க தேவதைகள்லாம் இருக்கு. அந்த அங்க உபாங்க பிரத்யங்க இப்படிப்பட்டதான பல தேவதைகளையும் அவளே இந்த பாபங்கள்ல தூக்கி உங்கள்கிட்ட கிட்ட வராம சேர்த்துப்படுவா. ஆகையால் அம்பாடத்தில் இருக்கக்கூடியதான சைன்யத்தினுடைய ஒரு விசேஷம் இங்க சொல்லியிருக்கு. ஆகையால் தௌர்பாகிய தூலவா தூல ஜராத்வாந்தர விப்ரபா. நமக்கு வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு பறக்காம இருக்கக்கூடியதான வரத்தை நம்ம சம்பாதிக்கிறோம். எப்படி பிறந்தாலும் கட்டம் சொன்னே, ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும், அதோட இல்லாம பிராமணன் அந்தனரா பிறந்தாலும் வேற விதமா பிறந்தாலும், பணக்காரனா இருந்தாலும் பணம் இல்லாதவனா இருந்தாலும், படிப்பு வந்தாலும் படிப்பு வராம இருக்கிறதுக்கு இருந்தாலும் எல்லாம் கட்டம் தான். இந்த வாழ்க்கையில கட்டம் இல்லாத மனுஷனே கிடையாது. ஆகையால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கலையால் பிறவாதிருக்க வரம் வேண்டும் பெற வேண்டும். பிறவாதிருக்க இந்த மறுபடியும் பிறக்கவே கூடாது. அப்படிப்பட்டதான வரம் தான் வேண்டும். பிறந்து விட்டால் என்ன பண்றது, ஞானம் வரல பறந்துட்டாங்க என்ன பண்றது, இரவாதிருக்க மருந்துண்டு. மறுபடியும் பிராணம் போகாம இருக்கிறதுக்கு ஒரு மருந்து உண்டாம். என்ன மருந்துண்டு காணது எப்படியோ. அது எப்படி காண்றது, அறமார் புகழ்தில்லை தில்லை அம்பலவானனுக்கு. அந்த நடராஜ சுவாமிய பிடிங்க, அவர் தான் என்ன பண்றாரு தெரியுமோ, நான் கால் காமிக்கிறார் கையோட, இந்த பாதத்தை காமிக்கிறார், குஞ்சித்த பாதத்தை.
இத அடைஞ்சா போரும்ல, அப்படிப்பட்டதான வரத்தை அம்பாள் கொடுக்கிறார். அப்படி விசேஷமாக சொல்லியிருக்கு இந்த நாம. அதுக்கப்புறம் ஜரவி பிரபா, ஜரா கிழத்தனம். கிழத்தனம் எனக்கூடியதான மகா இருட்டு. ஏண்டான்னு கிழத்தனம் வர வர என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு புலனுக்கும் சக்தி குறையல். காது கேட்கறது இல்ல, கண்ணு பார்க்கல, நடக்க முடியல, எந்த காரியமும் பண்ண முடியல. இப்படி கிழத்தனம் வர வர இவனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான உருப்படிகளுடைய ஒரு ஸ்வரூபம், அதனுடைய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுறது. அதனால கடைசியில கிழத்தனம் ரொம்ப ஜாஸ்தியாயிடுதா என்னன்னு இருட்டோடு தான் தெரியும். வேற ஒண்ணும் தெரியல, எந்த காரியமும் தெரியல. பக்கத்துல வைக்கலாம், வைக்கிறாரா வைக்கலையா, இல்ல போட்டுருக்கிறாளா, ஒன்னும் தெரியல. காது கேட்டா தானே. சில பேர் கையால இது அதுன்னு சொல்ற, எதையும் பண்ண தெரியல, என்ன பண்றது, என்ன சொல்றான்னு புரியல. காலமே ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த பெண்ணு அவளுக்கு ஓதி கொடுத்தா பட்ட புடவைய, அதை போய் கூரை புடவை கட்டினு வந்து அதை போய் கட்டினு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. முகூர்த்தமும் இந்த 15 நிமிஷம் தான் இருக்கு. வாத்தியாரும் கவலைப்பட்டு இருக்க, முகூர்த்தத்துக்குள்ள ஆயிடணும். அந்த பெண்ணை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. உட்காரும் பொழுது எப்படி சாதாரணமாக பெண்கள் எல்லாம் கீழே உட்கார பொழுது ஒரு காலை பத்மாசனம் மாதிரி வச்சு ஒரு காலை கொஞ்சம் தூக்கி வச்சு, அந்த பெண்ணுக்கு அம்மா இருக்கா பாருங்க, அவ எட்டி இருக்கா. அங்கிருந்து 2 காலுக்கு நடுவுல கைய வச்சுக்கோமான்னு கேட்கிறா. என்னென்னமோ ஆக்ஷன் பண்ணி பண்ணி பார்த்தா ஒண்ணும் புரியல அந்த பொண்ணுக்கு. ஆசமனம் பண்ணும் பொழுது 2 காலுக்கு நடுவுல 2 கை இருக்கணும். அப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா இப்படி பண்றா அப்படி பண்றா வாயோட சொல்லிட்டு இருக்க. அதுனா அந்த பக்கம் மைக்கில் ஏதோ நடந்துட்டு இருக்கு. கடைகள் நடந்த சின்ன விஷயமா இருக்கும்பொழுது கூட எவ்வளவு ஆக்ஷன் பண்ணினா கூட புரியலையே சில பேருக்கு. அதுக்கப்புறம் யாரோ போய் பக்கத்துல இருக்கிற போய் இந்த பொண்ணுகிட்ட சொன்னா அதுக்கெல்லாம் சரி பண்ணிட்டு பார்த்தா அதுல போட்டுண்டா புரிஞ்சு போட்டு. ஏன் சொல்ல வந்தேன்னா இதே மாதிரி வயசான காலத்துல அப்பப்ப தெரியக்கூடிய நன்றாக தெரியக்கூடியதான பதார்த்தங்கள்லாம் மறந்து போறது, புலன்கள்லாம் கலந்து போறது, ஒன்னும் பண்ணாதான ஒரு நிலை, எதை எடுத்தாலும் என்னால முடியாது எனக்கூடியதான ஒரு காரு விட்டு நம்மளை சூழ்ந்து இருக்கா போல ஆயிடுமா. அத அப்படி ஆனவாளுக்கு ஒன்னும் கவலைப்படாதீங்க, சூரியனுடைய வெளிச்சம் வந்தா எப்படி எல்லாம் கிளியரா தெரியுதோ அப்படி தெரியும். ஆகிய கழுத்துல நான் என்ன பண்ணுவேன், கவலையப்படாதீங்க. பராசக்தே பரம்பதம், அம்பாளுடைய பாதத்தை நினைச்சுட்டுறதா போதும், இவர் எவ்வளவு கழுத்தனம் வந்தாலும் எப்படி இருந்தாலும் சிரமம் இல்லாம ஆயிடும் அப்படின்னு. அதான் ஜரைவ துவாந்தம், ஜரா எனக்கூடியதான இருட்டு, துவாந்தம்னா அந்தகாரம். சத்ய நாசகத்வா ரவே பிரபாயிவா, அத அழிச்சு விடுறா. எப்படி ரவே பிரபாயிவா, சூரியனுடைய வெளிச்சம் மாதிரி. இத இன்னொரு நாமா வேற சொல்லி இருக்கு, ஜன்ம மிருத்யுஜரா வியாதி சப்த ஜன விஸ்ராந்தி தாயினி அப்படின்னு முன்னாலேயே பார்த்திருக்கோம். அதே அர்த்தம் தான் இந்த நாமாவுக்கும். இப்படி சௌபாகிய தூலவா தூல ஜரத்வந்தர விப்ரபா, இது 2 நாமா. அடுத்தது பாக்யாப்தி சந்திரிகா பக்த சித்த கேகி கனா கனா. பாக்யாப்தி சந்திரிகா மனுஷனுக்கு வர இப்ப பாப்பத்தை எல்லாம் போக்கடிக்கிறது என்னன்னு சொல்லிட்டேன். இன்னும் என்ன வேணும், நமக்கு வரக்கூடியதான புண்ணியம், புண்ணியத்தினால வரக்கூடியதான சுகங்கள் அனுபவிக்கிறதுக்கு வழியாக இருக்கணும், ஆனந்தமா இருக்கும். நிறைய சுகம் இருக்கு, நிறைய காசு இருக்கு. ஆனா என்ன, காசு இருந்தா நல்ல வாழ்க்கை, வேதாத்தியம் பண்ணிய வாழ்க்கை, தானம் பண்ணணும், மனசுல சந்தோஷம், கோயிலுக்கு போய் அப்பாவை பிரதர்ஷனம் பண்ணி அப்பாவுக்கு ஏதோ அர்ச்சனை பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிக்கணும். நமக்கு இருக்கக்கூடியதான காசை நல்ல வழியாக செலவு பண்ணணும். அப்ப மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். வாழ்நாள்ல இப்படி சந்துஷ்டனாக இருக்கணும். அது யார கொடுக்கணும், நிறைய இருக்க சுவாமி, ஆனா எதையும் நம்மளால பண்ண முடியலங்கிற. நல்ல சோஃபா இருக்கு, நல்ல டிவி இருக்கு, பார்க்கலாம் நினைச்சதுன்னா ரிமோட் எங்க ஒழிச்சு வச்சுட்டான் பேர. அவன் தான் பார்த்துக்கணுமா, அவன் வீட்டுல இருக்கிற பையன் தான் அவனுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் தான். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சவுண்ட் நிறைய வச்சு விடுவான், அதை பார்த்துட்டு இருப்பான். நீங்க காலை பஞ்ச வச்சு வெளியில போக வேண்டியதுதான். என்னடா எல்லாமே இருந்தாலும் நம்மளால அனுபவ முடியல. அப்படிப்பட்டதான நிலை வராது. அதனால பாக்கிய அப்தி சந்திரிகா பாக்கிய லட்சணத்திய அப்தே, பாக்கியம் எனக்கூடியதான சமுத்திரம்
அந்த கடல் இருக்கோ இல்லையா அத உல்லாசகத்வாது பௌர்ணமி தினத்தன்னைக்கு போனேனால் அலைகள் வீசி வீசி அடிக்கும், மேல் நோக்கி அடிக்கும். அந்த ஜலமானது அலைகள்னால வந்து நம்மளை தொட்டுண்டு இருக்கு. அப்படி ஒரு சந்தோஷமாக கடலையே அப்படி பொங்கி போறா போல பண்ணுமா. அதே போல மனுஷாளுக்கு இருக்கக்கூடியதான புண்ணியங்களை, அதனால வரக்கூடியதான சுகங்களை நன்றாக அது பொங்கிண்டு வரா போல அனுபவிக்கக்கூடியதான நிலைய கொடுப்பாளாம். பாபங்களை அழித்து விடுவாள், புண்ணியங்கள் வந்து அதனுடைய பலத்தை நல்லா என்ஜாய் பண்ணும்படி பண்ணுவாளாம். கிரகஸ்தனுக்கு இது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா தான் அவன் சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பான். அது பண்றாள். சாக்கிய லட்சணஸ்ய அப்தே உல்லாசத்வாத், அது பொங்கியழ செய்யக்கூடியதான சந்திர நிலா போன்றது. சந்திரிகா கௌமுதீவ, அது பாக்கியாப்தி சந்திரிகான்னு சொன்னேன். பக்த சித்த கேக்கு கனா கனா, பக்தருடைய மனசு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மனசு அது எப்படிப்பட்டது, மயில் மாதிரி. அந்த மயிலுக்குத்தான் தெரியும் அந்த அடர்த்தியா இருக்கக்கூடியதான மேகங்கள் வரும் பொழுது மழையானது கொட்ட போறதுன்னு அது தெரியும். அப்பத்தான் தோகையை விரிச்சு ஆனந்தமா ஆடுமா. அதே போல பக்தருடைய மனசையும் அப்படி சந்தோஷமாக அந்த நிலையை வரும்படி பண்றாளாம். பக்தானாம் சித்தான்யேவ கேகினா, கேகினா மயில்னு அர்த்தம். அது வேற அர்த்தம் சொல்ற, காக்கான்னு சொல்றது அது வேற. அது என்னன்னா அந்த கேகின்னு பேரு. கேகின்னு சமஸ்கிருதத்துல மயில்னு அர்த்தம். அந்த பக்தானாம் சித்தான்யேவ கேகினா மயூரா தேசாம் அவள உல்லாசகத்வா ஜனாகனா, அப்படிப்பட்டதான நீருண்ட மேகம் மாதிரி எப்ப மழை வருதோ எவ்வளவு காசு வருதோ நமக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க பாக்கியங்களுக்கு வசதியா எல்லாருக்கும் தெரியும்படி பண்ணுவா. எத்வா இங்க ஜனாகனான்னா மேகம்னு அர்த்தம். ஜனாகன சோபனா அப்படின்னு ருபேத பிரயோகம் இருக்கு. அதே போலயே எத்வா கணபதேன இவ மேகா உச்சந்தே, ஒரு கணபதத்துக்கு மேகம்னு பேரு. தேவிக்கு தானே சரித்திராணியேவா, அம்பாளால செய்யப்பட்டதான உயர்ந்ததான வீரிய கர்மாக்கள் அதை சரித்திரமாக சொல்லி இருக்க. துர்கா சப்தசதிங்கிற கிரந்தத்துல முதல் சரித்திரம். அப்படி விசேஷமாக மகாகாளியனுடைய சுரூபம் முதல் சரித்திரம். அங்க மதுகைதபாளுடைய வதத்தை சொல்லி இருக்க. அதே போலயே 2, 3, 4 அத்தியாயங்கள் அது விசேஷமாக மகிஷாசுர மர்த்தினிய கொல்லக்கூடிய மகிஷாசுர மர்த்தினி மகிஷனை கொண்டதான ஒரு சரித்திரம், திவ்யமான ஒரு சரித்திரம். படிச்ச மாத்திரத்தினாலே சகல பாபங்களையும் அகங்காரத்தை விட எல்லா பாபங்களும் அழிச்சு விடும். அப்படி உயர்ந்ததான 2வது சரித்திரம். 3வது சரித்திரம் சரஸ்வதியினுடைய மகா சரஸ்வதியினுடைய ஒரு மந்திரம் அதுல அடங்கி இருக்க. அது மனுஷாளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். இது இல்லாம பண்டாசூர்ண கொண்டதான ஸ்வரூபம் பெருத்தோபாக்கியானத்துல இருக்க. இப்படி பல உபாக்கியானங்கள் பல சரித்திரங்களும் நமக்கு குருமுகமாக அறியக்கூடியதான சந்தர்ப்பத்தை கொடுப்பாள சந்தோஷமாக. யத்வா கணபதான்யேவ பதேனைவ மேகாஹ உச்சந்தே தேவி கிருத்தானே சரித்திராண்யேவா, அம்பாளால செய்யப்பட்டதான சரித்திரங்கள் எல்லாம் பக்த சித்தகேக்கு கனரூபானி, பக்தனுடைய மனசுல நன்னா போட்டு சாந்தி அடையக்கூடியது. கௌமியா தேன பதேன சரித்திராணி கச்சந்தே, அந்த சரித்திரங்கள் பக்த சித்தகேக்கு கனையே ஆசமந்தா, அம்பாளுடைய சரித்திரங்கள்னால இருக்கக்கூடியதான மேகங்கள் போன்றதான சுரூபத்தை அதை கண்டினியூஸா அவங்க கன அகனான்னு பிரிக்கணும். முதல்ல பக்த சித்த கேக்கு கனா கனான்னு ஒரு பதம் சொன்னேன். இப்ப பக்த சித்த கேக்கு கனா அகனா, அப்படி கண்டினியூஸா வாழ்நாள் முழுக்க என் மேல கவலை இல்லாதான ஒரு நிலையை கொடுப்பா. அப்படி ஆச்சு. இதுக்கப்புறம் ஒரு நாம ரோகபர்வதம் போலி மிருத்யுதாரிகா, ரோகபர்வத தம்போலி, ரோகங்கள் எனக்கூடியதான மலைகள். அந்த மலை போனதான பதார்த்தங்கள் இருக்கிறது, அதுதான் போகிறதுக்காக அழிஞ்சு போகிறதுக்காக அம்பாள் வந்து தம்போலி வஜ்ராயுதமா இருக்கலாம். வஜ்ரம் போல அந்த இடி விழுந்ததையானால் மரமா இருந்தாலும் வீடா இருந்தாலும் எல்லாம் போக வேண்டியதுதான். அது அவ்வளவு சக்தி. அது இந்திரனுடைய ஆயுதம்னு சொல்றான். அப்படி மலை மாதிரி இருக்கக்கூடியதான ரோகங்கள் வந்தாலும் அவைகள்லாம் அழிக்கிறதுக்கு தம்போலி வஜ்ராயுதம் மாதிரி. அப்படி வேதங்கள்லாம் இத பத்தி சொல்றது. அதுதான் இந்த நாமாவது சொல்லப்படுறது. அதோட இந்த ரோக பர்வதம் போலிங்கிற
நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரியே முன்னால 551வது நாம சர்வம் வியாதி விநாசினி இதை படிச்சுட்டு அப்படியே நிறுத்தி சஹஸ்ரநாமத்தை படிக்கலையான ஒவ்வொரு நாமாவும் முன்னால சொல்லியிருக்கேன் பின்னால சொல்லியிருக்கேன் பார்த்தேன்னா இது ஒரு தரம் சொல்லியாச்சு. அங்க என்ன விசேஷம்னா சர்வ வியாதி பிரதமனின்னு சொல்றோம். வியாதிகள் எது வந்தாலும் எப்படிப்பட்டதான வியாதியா இருந்தாலும் அதை குறையும்படி பண்ணுவா, அழிச்சு விடுவா. இந்த என்னாச்சுன்னா அந்த அழிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா 2 மாசம் அனுபவிங்க சார், சரியா போயிடும். இப்படி எல்லாம் கிடையாது. வஜ்ராயுதம் வஜ்ரம் இடி விழுந்தா எப்படி ஒரே தரம் எவ்வளவு பெரிய மலை உச்சையா இருந்தாலும் அது விழுந்துருவோம், அதே போல ரோகங்கள்லாம் வந்து அது விழுப்படி பண்ணவா அப்படிங்கிறதா இந்த நாமாவுடைய ஒரு பிராசஸ்யம். அப்படி ரோகபர்வதம் போலி மிருத்யுதாரிகா அப்படிங்கிற ஒரு நாம இத அடுத்த வாரம் பார்ப்போம். அப்புறம் அடுத்த வாரம் என்னன்னா புதன்கிழமை அன்னைக்கு கிளாஸ் வச்சுட்டு இருக்கோம். சாதாரணமா காலமே வியாழக்கிழமை இருந்ததுன்னு பிள்ளையார் இருக்கு. அந்த பூஜைக்கெல்லாம் அப்பதான் வாங்கணும். 2 நாள் முன்னால வாங்கி வச்சுக்க முடியுது. பிள்ளையாருக்கு இதுலதானே வேணும். ஆகையா விவகாரம் என்னது அன்னைக்கு தான் கிடைக்கும் இல்லெல்லாம். அதுக்காக விவகாரம் என்ன அப்பயே நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா ஸ்திரீகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா காலமே எழுந்து மோதக்கெல்லாம் பண்ணோம் அந்த பிள்ளையாருக்கு. அப்புறம் உங்களுக்கு வரும், ஒண்ணு கவலைப்படாதீங்க. விவகாரம் அது மாதிரி அப்படி சிரமமா இருக்கும்ங்கிற காரணத்தினால புதன்கிழமை இல்லாமல் வெள்ளிக்கிழமை வச்சோம். பிள்ளையார அனுபவிச்சு அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்து புதன்கிழமைக்கு பதிலாக 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆஸ் யூஸ்வல் பண்ணும். அப்புறம் இந்த சனிக்கிழமை என்னால அடுத்ததாக கிளாஸ் உண்டு. இந்த உபதேச கிளாஸ் சனிக்கிழமை உண்டு.